ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போயே ஓரளவுக்கு இனிப்பாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆஃபீஸில் வந்து அட்மின் டீம் மட்டும் மீட்டிங் மாதிரி வச்சு அவங்க கனெக்ட் மாதிரி அப்போவே என்னென்ன இருக்கோ அதை தெரிஞ்சு பேசி கூப்பிட்டு பண்ணிக்கிற மாதிரி இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் அட்மின் டீம் எப்படி வந்து அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மற்ற டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. இப்போ இதே 1, 2 அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் லீடர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்க. இவங்களுக்கு கூட வந்து நம்ம டேரெக்டாக எல்லாமே பண்ண முடியாது. பட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு காலியோ இல்லை வந்து ஒரு மீசிங்லையோ நம்ம பேசி ஜூம் மீட் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய குவரிஸ் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் வந்து மெசேஜில் இந்த மாதிரி இந்த டைம் பண்ணாதவங்க வந்து ஆல்ரெடி அவங்களே பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ண முடியாமல் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து உங்கள் டீம் லீடர்ஸை சொல்லியிருக்கீங்க, அதாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களாம் வந்து அதை டேரெக்டாக கான்டாக்ட் அண்ணாக்கிட்ட பண்ண முடியாததுனால நீங்கள் எங்ககிட்ட வந்து பண்ணலாம். அண்ட் வந்து அது வந்து மந்த்லி ஒன்ஸ் மாதிரி நம்ம டீம் லீடர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இன்னொன்று வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தனி ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு வீக் அவங்க டீம் லீடர்ஸ் கலந்து பேசி அதை வந்துட்டு எங்கள் கண்டெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒருத்தர் நல்ல கவிதை இருந்தாலும் ஒருத்தர் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டீம் லீடர் தெரிஞ்சிருக்கணும். அந்த டீம் லீடர் எங்களுக்கு அனுப்பணும். ஸோ அந்த டீம் லீடர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நான் 5 பேர் பற்றி விஜய் டீமில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 5 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 5 பேரை பற்றி அந்த ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். அவர் எங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக டிஸ்கம்யூனிகேஷன் டீம் லீடர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து குவரிஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வந்து டெவலப் பண்ணணும், அவங்களோட ஃபேமிலி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்காது அதை இன்னொன்று வந்து கன்வே பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் சந்தியாக்கா அப்புறம் பூஜாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோம். வந்து ரெகுலராக வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ்க்கு, என்னால் வர முடியாது ரெகுலராக, ஏன்னா நான் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ரெகுலராக வர்றதுனால சந்தியாக்காவால் எல்லாத்தையும் பேக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் அட்மின் சொல்லியிருந்தோம். ஸோ சந்தியாவாலையும் பூஜாக்காவாலையும் பண்ண முடியாதுன்றதுனால இவங்க 2 பேரும் எப்பயுமே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பேக் போர்டாக இருக்குன்னு நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்மின் டீம் மெம்பர்ஸ் வந்து இறக்கிருக்கோம் அப்படிவாங்க. ஸோ இவங்களால இல்லைன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்தடுத்து கொண்டு வரோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வருஷம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டு இது வந்து வந்து அகாடமிக் ஈவெண்ட்டு வந்து பண்ணி ஈவெண்ட்டாக இருக்கும். அகாடமிக் ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸு முகவரியில் இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸான முகவரி டாக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து அவங்களோட எம்பிபிஎஸ்ஸோட ஒரு ஓவர்வியூ பண்ணுற மாதிரி. செகண்ட் வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கரியர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம்ஸோட எக்ஸ்போஷர்லாம் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டாக்டராக இருந்தால் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி க்ளோப் பண்ணுறது இது மாதிரி இருக்கிறோமா அகாடமிக் ஈவெண்ட் வச்சுருக்கோம் பண்ணி கம்ப்ளீட்டாக அகாடமிக் ஈவெண்ட்டாக போனால் நல்லா இருக்காது. அதனால் இடையில வந்து கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா லைக் கனெக்ஷன்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிலேட் ஆகிற மாதிரி கனெக்ஷன்ஸ், டிபேட்டு, ரோல் பிளே, இப்படி ஒரு டான்ஸ் கூட பிளான் பண்ணியிருக்கோம். வென்யூ பற்றி நவீன நான் சொல்லுவோம். அதாவது இப்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வந்து இப்போ முகவரியோட எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது வந்து சென்னையில் தான் நடக்குது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு தான் வரும். ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே மதுரைக்கு வாங்க. இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வந்து நாங்களே பண்ணித்தரோம் அப்படிங்கிற இது நினைக்கிறோம். அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கு தனியாகவே ஒரு பேர் வச்சு எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி அதுக்குன்னு இப்போ நாங்கள் 2ஆக பிரிச்சோம்ல, இந்த மாதிரி அகாடமிக்கு நடுவில் பண்ணி ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாவனியம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் எக்ஸாம் மட்டும் அந்த டைமில் மட்டும் வராமல் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நாங்கள் மதுரையிலே நாங்கள் சூப்பராக பண்ணித்தரோம் அப்படின்ட்டு ஒரு உறுதி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொசீஜர் தெரியல. அதாவது இங்கேருந்து நம்ம டேரெக்டாக ஃபீ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணோடனே அது அட்மிட் போய் வைக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு லாஸ்ட் மினிட்ல சென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிளியராக சென்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலான்னு இருக்கோம்.
அப்டேட் இது தேவைப்படுது அந்த மாதிரி ஏதாவது எங்கள் டீம் சைட்லேருந்து ப்ராப்ளம்னு சொன்னால் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா டீம் லீடர்ஸ்க்கு கீழே இருக்க 5 மெம்பர்ஸ் வந்து ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து ரிட்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப முன்னாடியே வந்துட்டு சென்ட் பண்ணி அதில் ஃபால்ஸ் இருந்து அது பெண்டிங்கான பேமெண்ட்லாம் வந்துட்டு இன்னும் பே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிக்வரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் லாஸ்ட்டாக வந்து பவித்ரா டாக்குமெண்ட்ஸில் உள்ள கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அது லாஸ்ட்டில் சொன்னதுனால சொல்ல முடியல. அதுக்கான அப்டேட் வந்து நான் வாட்ஸ்அப் இப்போ சில பேத்துக்கெல்லாம் அமௌண்ட் வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்ரூவல் மந்த்லி ஒன்ஸ் அப்ரூவல் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 டைம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி தேவைப்படுது. இப்போ புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு சில ரெக்கார்ட்லாம் வாங்கணுன்னா கூட அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியல. எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ரெக்கார்ட் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே வந்து அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது, 3 டேஸ்க்குள்ளே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு ஏதாவது டீம் சைட்லேருந்து ப்ராப்ளம்னு சொன்னால் நாங்கள் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக அந்த டீம் மெம்பர்ஸை பார்த்து நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் அந்த டாக்குமெண்ட் அனுப்புறதாகட்டும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. எனக்குமே டவுட்ஸ் இருந்துச்சு. நான் இவங்ககிட்ட சொல்கிறப்போ தப்பாக சொல்லி போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக சொல்லணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி எல்லாரையும் பார்த்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் நினச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாக்குமெண்ட் அனுப்புறதாகட்டும், அது எக்ஸல் சீட்டில் எப்படி போட்டு அனுப்புறது, அதை பற்றி நான் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அவங்களும் மெசேஜ் அனுப்புவாங்க, மிஸ்டேக் ஆகிட்டு நான் மறுபடியும் அதை மாற்றி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். எப்படி அனுப்பணும், என்ன ப்ரொசீஜரு அப்படின்னு சொன்னது மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியும் நம்ம டவுட்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இல்லைனாலுமே எவ்வளோ தான் நம்ம கேட்டாலுமே திருப்பி ஒரு சில பெரிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால மந்த்லி ஒரு நாள் வந்து வேர்டனேட்டை வச்சு வீடியோ கால் ஒன்று ஜூம் மீட்டிங்கில் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து டவுட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறப்ப நம்மளுக்கே ஒரு கம்யூனிகேஷனால பில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு ஈஸியாக இருக்கும். சந்தியாக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது. சின்ன டவுட்னாலும் அவங்களை கால் பண்ணிடுவேன். 9 o'clock 9:30